ஹலோ வீவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. என்னுடைய சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிஎஃப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கேன் காண்டாக்ட் மீ த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அது நடந்திருக்காதுங்க. எப்படி சொல்லலாம்? It would never have happened. Conversation. He would never have asked her. அவகிட்ட கேட்டிருக்கவே மாட்டான். I don't think so. நான் அப்படி நினைக்கல, எனக்கு அப்படி தோணல. அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுங்க. I can't say all that. ரொம்ப சிம்பிள். She didn't say all that. அதெல்லாம் அவ சொல்லல. You have to ask her. நீ அவகிட்ட கேட்கணும். அதெல்லாம் எதுக்கு கேட்குற? கோபமா நம்ம கேட்போம். Why are you asking all that? Conversation. Why did he ask me all that? ஏன் அவன் அதை என்கிட்ட கேட்குறான்? அதெல்லாம் என்கிட்ட கேட்குறான். How do I know? எனக்கு எப்படி தெரியும்? என்னை வெறுத்து போக வைக்கிற. கோபமாக நம்ம சொல்லுவோம். You make me sick. இந்த ஃப்ரேஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை வெறுக்க வைக்கிற. You make me sick. He makes me sick. அவன் என்னை வெறுத்து போக வைக்கிறான். It's tough to deal with him. அவனை சமாளிக்கிறதே கஷ்டம். நீ அங்கே போயிருக்கவே கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிப் கிடைச்சிருக்கும் எந்த வேர்டு யூஸ் பண்ணோன்னு. எஸ், யூ ஷுட் நெவர் ஹாவ் கான் தேர். யூ ஷுட் நெவர் ஹாவ் கான் தேர். இப்போ பாருங்க, நெவருக்கு பதிலாக நாட் யூஸ் பண்ணுறோம். யூ ஷுடன்ட் ஹாவ் கான் தேர். அப்போ என்ன சேஞ்ச் ஆகும்? போயிருக்கவே அந்த ஸ்ட்ரெஸ் கிடைக்காது. நீ அங்கே போயிருக்க கூடாது, அவ்வளோதான். Why shouldn't I? ஏன் நான் போகக்கூடாது? இல்லைன்னா நான் ஏன் போயிருக்கக்கூடாது? நீ வேற யாரையாவது கேட்டிருக்கணும். எப்படி கேட்கலாம்? You should have asked someone else. He knows nothing. அவனுக்கு ஒன்றுமே தெரியலங்க. You should have asked his wife. அவன் ஒய்ஃப் கிட்ட நீ கேட்டிருக்கணும். நாம் வேற என்னங்க செய்ய முடியும்? What else can we do? Do you have anything else to do? நீ செய்யறதுக்கு வேற ஏதாவது இருக்கா? We have nothing else to do. நாங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா else யூஸ் பண்ணும்போது வேற அப்படிங்கிற வேர்ட் நமக்கு கிடைக்குது. என்ன தவிர வேற யாரும் உனக்கு உதவ மாட்டாங்க. எப்படி சொல்லலாம்? என்னை தவிர. No one else will help you except me. I don't need your help. உன் உதவி எனக்கு வேண்டாம். Who will help you except me? என்ன தவிர யார் உனக்கு உதவுவா? வேற யாருமே வரலையா? அடிக்கடி கேட்போம். Did nobody else come? Who else came? வேற யாரு வந்தா? வேற யாரு வந்தாங்க? ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். No one else came except me. என்ன தவிர யாரும் வரலங்க. வெக்கப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. அடிக்கடி சொல்வோம். There is nothing to be ashamed of. Conversation. I am ashamed of myself. எனக்கே வெக்கமாக இருக்குங்க. என்ன நினைச்சா எனக்கே வெக்கமாக இருக்கு. It's nothing to be ashamed of. இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ தேர் இஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இட் இஸ் யூஸ் பண்ணலாம். அவரோட கையை பிடிச்சி நட. குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? வாக் ஹோல்டிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ். என் கையை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா. ஷி வாஸ் சிட்டிங் ஹோல்டிங் மை ஹேண்ட்ஸ். அதை எதுக்கு யூஸ் பண்ணுவ? வாட் வில் யூ யூஸ் இட் ஃபார்? இதே நீங்கள் டென்ஸ் மாற்றினீங்கன்னா வாட் வேர் யூ யூஸிங் இட் ஃபார்?
எதுக்காக அதை பயன்படுத்திட்டு இருந்த, யூஸ் பண்ணிட்டு இருந்த? I've long since stopped using it. நான் அதை யூஸ் பண்ணுறதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. எப்போவோ அதை நிறுத்திட்டேன் யூஸ் பண்ணுறத. இனி அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. It's of no use to me anymore. It's of. அந்த of ரொம்ப இம்பார்ட்டன்ட். Do you need this? உனக்கு இது வேணுமா? It's of no use to me. எனக்கு அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க, வேண்டான்னு அர்த்தம். அவங்கிட்ட கேட்குறது பிரயோஜனம் இல்லை. It's no use asking him. ஸோ இங்கே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நோ யூஸ் பக்கத்தில் verb ing. Why don't you tell her? நீ ஏன் அவகிட்ட சொல்லலை? It's no use telling her. அவகிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. அவன் சொல்றது பொய். எப்படி சொல்லலாம்? What he says, அவன் சொல்றது is a lie. பொய். Do you think what he says is a lie? அவன் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறியா? I think so. நான் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த தொழில் செய்யறத நிறுத்த வேண்டியதா போச்சு. எப்படி சொல்லலாம்? I had to. had யூஸ் பண்ணுங்க. had to. I had to stop doing that business. Conversation. I had to start doing it again. நான் அதை திரும்பவும் செய்ய வேண்டியதா போச்சு. It's okay. This time you will succeed. இந்த தடவை நீ ஜெயிப்ப, இல்லைனா வெற்றி பெறுவ. இதை பற்றி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா எப்படி சொல்லலாம்? If you had told me about it earlier. Conversation. I forgot to tell you. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். If you had told me earlier, இதை பற்றி நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா I would have done something. நான் ஏதாவது செஞ்சிருப்பேன். அப்பவே கிளம்ப சொன்னாரு. எப்படி சொல்லலாம்? He asked me to leave right away. அந்த phrase நோட் பண்ணிக்கோங்க. We will do it right away. நாங்கள் அதை உடனே செய்கிறோம். ஸோ உடனேன்ற அர்த்தத்துலேயும் right away நம்ம பயன்படுத்தலாம். No need to hurry. அவசரப்பட வேண்டியதில்லை. Take your time. டைம் எடுத்துக்கோங்க. அதை தெரிஞ்சிக்க ஏதாவது வழி இருக்கா? Is there any way of knowing it? Conversation. This is the only one way to do it. இதை செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி இதுதான். Yes, there is no other way. ஆமாங்க, வேற வழியே இல்லை. நான் செய்யற மாதிரியே அதை செய். எப்படி சொல்லலாம்? Do the same as I do. Do what I asked you to do. நான் உங்ககிட்ட என்ன செய்ய சொன்னனோ அதை செய். We did it as you told. நீங்க சொன்ன மாதிரி நாங்க செஞ்சோம். அவன் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத பாருங்க. Look at the way he has dressed. Conversation. Is this the way you dress? இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவியா? This is what I like. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. உனக்கு இப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது நீ இப்படி உணர்ந்தன்னு எனக்கு தெரியல. பேசும்போது உனக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். I didn't know you felt this way. Conversation. Why are you feeling that way? நீ ஏன் அப்படி உணர்ற? உனக்கு ஏன் அப்படி இருக்கு? I don't know why. ஏன்னு எனக்கு தெரியல. உங்க வீட்டுக்கு போற வழி மறந்துட்டேன். I forgot the way to your home. Conversation. Do you remember the way to the railway station? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழி உனக்கு ஞாபகம் இருக்கா? Yes, I remember. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. வெளியே போற வழி எதுங்க? Which is the way out? அவுட்டுக்கு பதிலாக இன்னுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிற வழி எதுன்னு ஆகிடும். Which is the way in? It's on your left. உங்களுடைய இடது புறத்தில் இருக்கு.
சுற்றும் முற்றும் பார்த்தேன், சுத்தியும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ லுக்ட் ஆல் அரவுண்ட். இதை ஒரு கமாண்டாக சொன்னீங்கன்னா லுக் ஆல் அரவுண்ட், சுத்தியும் பாரு. வேற என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. I don't know what else to do. Conversation. Why are you sitting idle? நீ ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்க எதுவும் செய்யாம? I have nothing else to do. எனக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க அதை பல வித்தியாசமான வழிகளில் செய்யலாம். எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். You can do it in various ways. Various, பல வழிகளில். Is this the only way to do it? இதை செய்யறதுக்கு இதுதான் ஒரே ஒரு வழியா? கொஸ்டினாக கேட்குறோம். நோ, இல்லை. யூ கேன் டூ இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். இப்படியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வித்தியாசமான வழிகளில் நீங்கள் அதை செய்யலாம், செய்ய முடியும். வேற யாருக்கு தெரியும்? Who else knows? Conversation. He knows it. அவனுக்கு தெரியும். Who else knows it? வேற யாருக்கு தெரியும்? ஒரு விதத்தில் நீ சொல்றது சரி. In one way you are right. Do you think what I say is right? நான் சொல்றது சரின்னு நீ நினைக்கிறியா? To some extent you are right. ஓரளவுக்கு நீ சொல்றது சரி. To some extent, ஓரளவுக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் PDF அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.